வேள் வணக்கம் 2. கொக்குக்கு குக்கு காகாக்க கோகை கூகை கோகொக்கை காகாக்கா குகா குகா கக்கா கொக்கை கொக்கி கோ குகாக்கு குகா கூக்கு கூக்கு கொக்கே கா குகாக்கோ. வணக்கம். இந்த வேள் வணக்கம் 2 என்ற இதுல ககவம் என்ற எழுத்துக்களை ஒட்டி இந்த செய்யுமானது அமைந்திருக்கின்றது. அதாவது சூரபத்மன் பத்மாசூரன் முருகப்பெருமானை வணங்காததால் அவன் மயிலாக மாறி முருகப்பெருமானுக்கு சேவை செய்கிறான். இதுதான் இதனுடைய பாடல். அப்ப அந்த சூரபத்மனுடைய அகங்காரத்தை அழித்து அவனை கொள்ளாமல் தனக்கு வாகனமாக மயிலாக பயன்படுத்தி முருகப்பெருமான் அந்த அசுரனை காப்பாற்றி அவருக்கு உயிர் பிச்சை வணங்கியதாக இந்த பாடல் அமைகின்றது. கொக்கு குக்க கொக்கு குக்கு காக்கா காக்காக்க, அதாவது கொப்பு என்பது எது அப்படின்னு சொன்னா மாமரத்தை குறிக்கிறது. கொப்பு என்பது மாமரத்தை குறிக்கின்றது. சூரபத்மாசூரன் தன்னுடைய சக்திகள் எல்லாம் இழந்துவிட்டு எல்லாம் இழந்த பிறகு கடற்கரை ஓரத்துல மாமரமாக நிற்கின்றான், கொக்காக நிற்கின்றான். ஒரு சக்தியெல்லாம் இழந்த பிறகு தன்னை அறியாமல் மனமானது குக்கி குக்கு குக்கு என்றால் குக்கி போதல் குக்கி போய் மாமரமாக கொக்காக கடற்கரை ஓரத்தில் மாமரமாக இருக்கின்றான். ஏனென்றால் குகா கா அப்படின்னு சொல்லல. குகா என்றால் எது அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானே குகனே என்று அந்த அசுரன் கூறாததால் அவனை காப்பாற்று என்று சொல்லவில்லை. முருகப்பெருமானே என்னை காப்பாற்று என்று சொல்லவில்லை. அதனால் குகா காக்க காக்க என்றால் காப்பாற்று. அப்ப குகா கொகை அப்படின்னு சொன்னா கூகை கை கோகொக்கை அப்படின்னு சொல்றோம். அப்ப குகா காக்க அப்படின்னு சொன்னா கோ கை அப்படின்னு சொல்றான். கோ இது நெடி கோ கோ என்றால் அரசன். அரசனாக இருந்த அந்த அசுரன் குகா என்று முருகனை என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னதனால் அவன் என்னாக மாறி போயினான். கூ கூ கை மயிலாக இருந்து கூவக்கூடிய நிலையில மாறுகிறான். கோ கொக்கை, அந்த கொக்கு என்பது மாமரமாக இருந்த அந்த அசுரன் அரசனாக இருக்கின்ற பொழுது குகா குகா என்று குகா குகா முருகனே முருகனே காக்கை என்று சொல்லாததால் கொக்கி போய் அவன் கூ கூ என்ற மயிலாக கூவ அகவக்கூடிய நிலைமையில மாறிவிட்டான். கோகொக்கை காகாக்கா, ஏனென்றால் முருகப்பெருமான் முருகனுடைய நாமத்தை சொல்லி காப்பாற்று என்று சொல்லாதனால் முருகப்பெருமான் காகாக்கா காகாக்கா என்றால் காப்பாற்றவில்லை. ஏன் காப்பாற்றவில்லை? குகா குகா கக்க கக்கா அப்படின்னு சொன்னா குகா குகா என்ற அந்த வார்த்தைகளை அந்த அசுரன் கக்காததால் சொல்லாததால் கொக்கை அந்த மாமரத்தை கொக்கி கொக்கி அப்படின்னு சொன்னா எதை குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னா குக்குதல், அதாவது கொக்கி போடுறது சொக்கி போடுறது அந்த மாதிரி சொல்றான். அந்த கொக்கை வேளானது அந்த கொக்கி கோ குகா பூ அப்படின்னு சொன்னா கோ என்றால் அரசன் அரசனே வேத அரசனே குகனே என்று சொல்லாததால் கூ குகா
கூ கூ என்று மாறக்கூடிய அளவிற்கு அந்த மயிலாக மாறிவிட்டான் அந்த அசுரன். கூ கூ கொக்கே, மாமரமாக இருக்கக்கூடிய அசுரனாகி அந்த கொக்கே, கொக்கை என்றால் மாமரமே, அந்த அசுரனே நீ மயிலாக அந்த கொட்டி அந்த வேளானது இரண்டாக பிறக்கின்ற பொழுது பாதி சேவலாகவும் மயிலாகவும் வருகின்றது. அந்த சேவலை வெற்றி கொடியாக முருகப்பெருமான் சூடிக் கொள்கின்றார். அந்த சேவலும் பூ என்று கூறக்கூடிய கொள்கின்றார். கொக்கே மாமரமாக இருக்கக்கூடிய அந்த அசுரனே நீ மயிலாக மாறி பூ பூ என்று கூறக்கூடிய நிலைமையிலே உன்னுடைய உயிரை காப்பாற்றும் முருகப்பெருமான் தனக்கு சேவை செய்வதற்காக தொண்டு செய்வதற்காக வைத்துக் கொண்டார். என்னை காப்பாற்றி விட்டார். ஏன் காப்பாற்றி விட்டார்? கா புகா கோ கோ என்றால் அரசன். இந்த முருகப்பெருமான் அரசனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் புகா, அந்த புகழ் புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் காப்பாற்றிய கொக்கே, கொக்கே என்றால் அந்த மாமரமாகிய அந்த அசுரனை இப்ப எப்படி இருக்கிறாய்? கூக்கு என்று கூறக்கூடிய அளவுக்கு மயிலாக அகவிக்கொண்டு கூக்கு புகா, அந்த புகா என்பதை கூக்கு என்று அகவலோடு தெரிவித்துக் கொண்டு கூ கா, இப்போது கூ கா அப்படின்னு சொன்னா அந்த மயிலாக அகவி காப்பாற்று புகா, காப்பாற்றும் முகனே அரசனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். இன்னைக்கு அரசனாக தலையிலிருந்து நிற்கக்கூடிய அந்த அசுரன் கொக்கி போய்விட்டான். கொக்கியாக கொக்கை, அந்த அரசு மாமனமாக இருந்து கக்கா கக்கா அப்படின்னு சொன்னால் அந்த புகா புகா என்று முடியாமல் கக்காமல் முடியாமல் காக்கா, அதனால ஏற்கனவே காப்பாற்றாமல் கைவிடப்பட்ட அந்த கொக்கை அரசனாக இருக்கக்கூடிய அந்த அசுரனை கூ கூ அந்த மயிலாக கூவக்கூடிய அளவிற்கு அவனை மாற்றி உயிர் பிச்சை கொடுத்து அந்த புகா புகா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொக்கு குக்க அந்த மாமரமாக இருந்த அசுரனை அழித்து மயிலாக மாற்றிய முருகப்பெருமான் என்ற இதுதான் இதனுடைய இந்த பாடலோட கதை அடிப்படையில் வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அசுரன் தன்னுடைய அகங்காரத்தால் ஆணவத்தால் தேவலோகங்கள் எல்லாம் ஆட்சி செய்து தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அவன் இருந்தான். முருகப்பெருமான் போய் அவனை அழித்து மயிலாக மாற்றிவிட்டார். அந்த இதற்கு இடையில என்னன்னா நடந்துச்சு மாமரமாக இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லி அந்த தகவல் என்ற வரிசைகளை வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் வரக்கூடிய அந்த பொருளை சொல்லி இப்பொழுது அர்த்தங்களுடன் இதனுடைய விளக்கம் வருகிறது. இதுதான் இதனுடைய பொருள் விளக்கு. கொக்கு என்றால் மாமரம், குக்கு அப்படின்னு சொன்னா குக்கி போறது, புகா புகா அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான், புகை அதாவது கூக்கு கை அப்படின்னு சொன்னா கூக்கு அப்படின்னு சொன்னா அந்த நம்ம மயில் அறுபது கூக்கு அப்படின்னு சொன்னா கொக்கை அப்படின்னு சொன்னா இந்த மாமரமாக இருக்கக்கூடிய அந்த அசுரன் ஒரு காலத்தில் அசுரனாக இருந்தான். அவன் காப்பாற்று புகா புகா என்று சொல்லாததால் கக்கா முடியாத கத்துறது. நம்ம பாடங்கள்லாம் படிச்சுட்டு கக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கக்கா. இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா கா அப்படின்னு சொன்னா காப்பாற்று அப்படின்னு சொல்லாததுனால கொக்கை அந்த மாமரமாக இருக்கக்கூடிய அந்த மாமரமாக அசுரனை கொக்கி வேளாள பெட்டியை போட்டு ரெண்டா கடந்து புகா கோவிந்தா அரசனாகிய முருகப்பெருமான், புகா என்று சொல்லக்கூடிய புகனாகிய அந்த முருகப்பெருமான் அந்த புகா என்று சொல்லக்கூடிய வகையில கூப்பு என்று மயிலாக கூவக்கூடிய அகவக்கூடிய வகையில கூப்பு கொக்கே அந்த மாமரமாக நின்ற அசுரன் மயிலாகி கூப்பு என்ற அகவக்கூடிய வகையில கா புகா காப்பாற்று முருகா அரசனே என்று சொல்லக்கூடிய வகையில கூப்பு என்று மயிலாக இருந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு கொண்டு செய்கின்றான் என்ற வகையில இந்த கருத்தானது அமைகிறது.